ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கு பொதறிவு பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிறது கல்வி சார்ந்த இன்றைய பொதறிவு. நேற்றையில் தொடக்கத்தை இன்றைக்கி பார்ப்போம். சரியா? ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி விடுபட்டத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு தொடர்ச்சியாக போகும். ஓகே, இன்னைக்கு 12வது கேள்வி பார்ப்போம். விஷேட தேவையுடைய மாணவர்களை சாதாரண மாணவர்களுடன் இணைத்து கற்பிக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? விஷேட தேவையுடைய மாணவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது அப்நார்மல்ஸ் இருப்பாங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள இப்போ இவங்களோட சேர்ந்து கற்பிக்கிறேன்னு சொன்னால் கற்பிக்கிற முறை எவ்வாறு வழங்கப்படும்? உள்ளடக்கல் கல்வி முறை. ஓகே, ரைட். அடுத்தது, இலங்கையின் தற்போதைய எழுத்தறிவு வீதம் 92%. இலங்கையில் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:25. அதாவது ஆசிரியர் 1 மாணவர் 25. அதான் அதில் மீனிங்கா. ஓகே. இலங்கையில் மிக நீண்ட ஆறு மகாவலி கங்கை 335 கிலோமீட்டர் நீளமானது. இலங்கையில் கட்டாய கல்வியின் வயது 5 to 14 என்றது 5 தொடக்கம் 16 உயர்த்தப்பட்ட ஆண்டு 2016 ஆண்டு. 2024 புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி தரம் 5 புலமை பரீட்சையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றம். அதாவது இப்போ சரி உங்களை ஸ்காலர்ஷிப் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதாவது ஸ்காலர்ஷிப் பண்ணுறது போட்டித்தன்மை இல்லாமல் அதற்கு என்ன தீர்வு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், போட்டித்தன்மையை குறைத்து அடிப்படை தகமையை பரீட்சிக்கிறதுக்காகத்தான் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ ஸ்காலர்ஷிப் பண்ணுறது ஒரு போட்டித்தன்மை. நம்ம தானே எல்லாரும் போட்டியை நினைச்சிருக்கோமே தவிர, பட் அது ஒரு போட்டித்தன்மை கிடையாது. ஒரு சராசரியான ஒரு பிள்ளையின் அடிப்படை தகமை பரீட்சையாக மாற்றுறது. ஓகே. 18, இலங்கையில் தேசிய அளவில் பரீட்சைகளை நடத்துகின்ற அமைப்பு இலங்கை பரீட்சை திணைக்களம். அது தெரியும் தானே. ஓகே. அடுத்தது, இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் முதலாவது ஆணையாளர் LLK குணதுங்க. தொழில்நுட்பத்துறைக்கான கல்வியற் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? குளியாப்பிட்டிய. தொழில்நுட்பத்துறைக்கான சரியா கல்வியற் கல்லூரி. இலங்கையில் தெற்காசிய ஆசிரியர் பயிற்சி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மீபி. கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் அமைந்துள்ளது விசுறுபாய பத்திரம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதலாவது திறன் வகுப்பு, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தெரிந்த உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அது ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஜெயவர்த்தனபுரம் ஆண்கள் மகா வித்தியாலயம். ஓகே, சரிதானே. இப்போ இன்றைக்குரியது 23 பார்த்துருக்கோம். இது தொடரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் இப்போ நிறைய தந்தாலும் உங்களுக்கு அலுப்பு தண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிக்கக்குள்ள அது இப்போ நம்ம எக்ஸாமுக்கு எல்லாம் சரியாக வரும். நான் தருவேன். சரியா? ஓகேவா? ஓகே.